மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய இளம் இயக்குனர் அனைவருக்கும் மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இப்பொழுது தமிழ் சினிமாவில் இளம் இயக்குனர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை ரொம்பவும் சந்தோஷத்தோடு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். நிஜ முகங்களை பார்க்க முடிகிறது, நிஜ கிராமங்களை பார்க்க முடிகிறது, நிஜ பழக்க வழக்கங்களை பார்க்க முடிகிறது. சுருங்க சொன்னால் நம்முடைய தமிழ் கிராமங்களின் அடிப்படை ethnic quality, including the cultural and all the other aspects of our own villages. இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அன்புக்குரிய பிரியப்பட்ட நண்பன் என்னுடைய பாரதி ராஜாவை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. காரணம், ஸ்டூடியோக்களுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை சுதந்திரமாக எங்களுடைய கிராமங்களுக்கு எடுத்துச் சென்ற முதல் கலைஞன் அவன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய பாரதிக்கு உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். இதே இடத்தில் சில மாதங்களுக்கு முன் நடந்த எந்த படத்திற்கு என்று எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தேன், நல்ல சினிமா என்றால் என்ன? வாழ்க்கையில் இருந்து ரத்தமும் சதயமாக பீத்து எடுக்கப்படும் ஒரு கதை, ஆளுமை உள்ள ஒரு சினிமா படைப்பாளியால் சமரசங்கள் இல்லாமல் செய்யப்படும் பொழுது ஒரு நல்ல சினிமா பிறப்பதற்கான சாத்தியதை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். சில வருஷங்களுக்கு முன் வீரா கதிரவன் என்ற இளைஞன் என்னிடம் நேரடியாக பயின்றவர் இல்லை எனினும் மறைந்த மலையாள இயக்குனர் லோகிததாஸ் அவர்களுடைய 3-4 மலையாள படங்களில் பணியாற்றி இருக்கிறார் என்று சொல்லி என்னிடம் வந்து கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார். சினிமாவை பற்றி பேசுவார், இலக்கியம் பற்றி பேசுவோம். எனக்கு ஒரு பலவீனம், இலக்கியம் பேசும் இளைஞர்களை பார்த்தால் எனக்கு மிகப்பெரிய பலவீனம் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். என்னோடு பணியாற்ற வரும் யாராக இருந்தாலும், நீ கடைசியாக படித்த சிறுகதை என்ன, கடைசியாக படித்த கவிதை என்ன என்ற கேள்வியோடு தான் ஆரம்பிக்கும் அந்த உரையாடல். அந்த வகையில் வீரா கதிரவன் மிகச்சிறந்த ஒரு இலக்கிய வாசகன். அந்த இலக்கிய பின்னணியில் அவன் சினிமாவுக்குள் நுழைய துடித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த இளைஞனை என்னோடு அரவணைத்துக் கொண்டேன். நேரடியாக என்னோடு எந்த ஒரு படத்தில் வேலை செய்யவில்லை, ஆனால் மாதத்திற்கு ஒரு தடவையாவது நேரில் சந்தித்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்த அந்த அனுபவம், சினிமாவை பற்றி, பார்த்த படங்கள் பற்றி, எடுக்க நினைக்கும் படங்கள் பற்றி, உலக சினிமா பற்றி, நம்முடைய சினிமா பற்றி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி, இலக்கியம் பற்றி எல்லாம் பேசுவோம். இந்த இளைஞன் ஒரு நாள் தான் சினிமாவுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை என்னிடம் பேசி, உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்று கேட்டார். நீ இந்த கதையே நீ ஆரம்பிக்கலாமே, நல்லா இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், பேசி மட்டும் போதாது, இதை காட்சிப்படுத்தி உடனடியாக ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்ய வேண்டும். அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிந்தால் அதை டிடிபி செய்து கொண்டு தயாரிப்பாளரிடம் போனால் உனக்கு மரியாதையாக இருக்கும். They will think that you are ready. உண்மையும் அதுதான். சிலர் கதை சொல்வதில் அற்புதமாக இருப்பார்கள், சிலர் கதை சொல்ல சரியாக தெரியாது.
என்ற சூழ்நிலை பலருக்கு தெரியும். எனவேதான் சொன்னேன், நீங்க என்னோட பேசி பிரயோஜனம் இல்லை, முதல்ல ஸ்கிரிப்ட் தயார்படுத்திங்க. அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நீ போனா உனக்கு அதனுடைய மரியாதை வேற. You have your film on paper means you have done your work up to that. So அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் ஸ்கிரிப்டோடு என்னை பார்த்தான். சிறப்பாக இருந்தது. எனக்கு அப்பொழுது தெரியாது பின்னால் ஒரு பேராச்சரியம் காத்திருக்கிறது என்று. திடீரென்று ஒரு நாள் என் அலுவலகத்திற்கு வந்த மீரா கதிரவன், சார், நான் சொன்ன ஒரு கதையை நான் ஸ்கிரிப்டாக எழுதி வைத்திருக்கும் அந்த திரைப்படத்தை ஒரு முன்னோட்டமாக ஒரு குறும்படம் தயாரித்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன், அதை பார்க்க வேண்டும் நீங்கள் அப்படி என்று குறிப்பிட்டான். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு இளம் இயக்குனரும் இப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு என்னை சந்தித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை, யாரும் செய்யவும் இல்லை என்று நினைக்கிறேன். He made a short film on what he was going to do as a feature film later, and he showed me the short film. I saw the short film. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு இளைஞனுடைய ஆர்வம் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒரு இளைஞனுடைய அந்த வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. மீராவுடன் சொன்னேன், மீரா, யூ ஆர் நவ் ரெடி, கோ அஹெட், ஆல் தி பெஸ்ட் என்று குறிப்பிட்டேன். அதே சமயத்தில் ஒரே வேண்டுகோளையும் வைத்தேன், மீரா, முடிந்தால் இந்த குறும்படத்தில், உன்னுடைய படத்திற்காக எடுக்கப்பட்ட இந்த குறும்படத்தில் நீ போட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் இந்த குறும்படத்தை ஒளிப்பதிவு செய்த அந்த ஒளிப்பதிவாளர்களையுமே வைத்துக் கொள்ளுடைய பெரிய படத்துக்கு என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது, பின்னால் சொன்னால் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அந்த குறும்படத்தில் பார்த்த அதே பெண் நம்முடைய கிராமப்புறங்களில், நம்முடைய கிராமப்புற தெருக்களில், நம்முடைய கிராமப்புற நகர்ப்புற பஸ் ஸ்டாப் போன்ற இடங்களில் பார்க்கக்கூடிய சாதாரண நம்முடைய முகம் என்று சொல்லும் பொழுது அசல் திராவிட தமிழ் முகம். அது எனக்கு முக்கியம். நான் மிக அற்புதமான கலர் என்று சொல்வது நம்முடைய கலரை. I like black girls. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். I like dark girls. அது ஒரு பர்சனல் ஸ்டேட். ஆனால் நம்முடைய திராவிட முகங்கள் நம்முடைய சினிமாவில் நிறைய வர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக ஆசைப்படும் ஒரு படைப்பாளி நான். அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இளைஞர் குழாமுக்கு என்னுடைய மனமார்ந்த வந்தனம். இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் தனஞ்சயன் அவர்கள் ஒரு ரசனை உள்ள ஒரு தயாரிப்பாளர். அதே சமயத்தில் அவர் பணம் முதலீடு செய்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கிறார். எனவே அவர் this is a tight rope walking. இது கைத்துல கத்திய வச்சுக்கிட்டு கைத்துல நடக்கிற விஷயம்.